மனம் கவர்ந்த காதலர் உங்களை அளவுக்கு மீறி புகழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால புகழ்ச்சிக்கு வருமானம் கண்டிப்பா அதிகரிக்குங்க. வருமானத்துல எந்த விதமான குறையும் இருக்காது. இருந்தாலும் நீங்க ரொம்ப அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்தால் நமது ராசிக்கு மிகுந்த நன்மையை தரும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மனதளவில் கூட யாருக்கும் தீங்கே இழைக்காமல், தீங்கே நினைக்காமல் தனது உழைப்பை நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்கு புகழ் பெற்று எல்லா விதமான செல்வங்களும் பெற்று இறைவனை பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் ஜூன் மாதங்க 7ஆம் தேதி 2022ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. இன்றைய தினம் ஆண்டாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும். இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 10ஆம் இடத்தில் புதன் சூரியன் உள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நீங்க இன்னைக்கு யார் யாரை சந்திக்கிறீங்களோ அந்த சந்திக்கும் நபர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் உண்டுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்கும். குறிப்பாக உங்களது உத்தியோகத்துல, உங்களது அலுவலக பணிகளில் நீங்க என்னென்ன சலுகைகள் இன்று தினம் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த சலுகைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்று தினம் அதிகமான நல்ல மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்குங்க. இந்த தினம் நீங்கள் நல்லபடியான ஓய்வை நீங்க அனுபவிக்க போறீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் மூலமா மன நிம்மதி ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாக அமையும். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்றைய தினம் பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது. இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் யாராவது உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது நம்பகத்தன்மை அறியாமல் யாரிடமும் உங்களது ரகசியங்களை கூறிவிட வேண்டாம். அதை மட்டும் மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்களது ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா இன்னைக்கு உங்களோட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே ஆகுங்க. செலவுகளை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் ரெடியாகவே இருந்துக்கணும். ஏன்னா திடீர்னு பெரிய செலவுகள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் வருமானங்கள் உங்களுக்கு அதிகரித்தாலும் செலவுகள் அதை விட அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்கு முக்கியமான செலவுகளை செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளிப்பட முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த நல்ல ஒரு தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்களே அறியாம இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவிட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு அளவுக்கு மீறி உங்களை புகழக்கூடிய வாய்ப்புகள் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எனவே இன்றைய தினம் நீங்க உங்க மனம் கவர்ந்த காதலருடன் நல்ல ஒரு ஒற்றுமையுடன் நம்பகத்தன்மையை உருவாக்கி கொள்வது அவசியம். இன்றைய தினம் நல்ல ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கும் வகையில் நீங்கள் பேசுங்கள். அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை மிகவும் ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனவே நீங்கள் அவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நாளாக இன்றைக்கு அமைதுங்க. இன்றைய தினம் திருமண வாழ்வில் உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. ஃபேமிலியில் அனைவருமே இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஒத்துமையாக இருப்பீங்க. எனவே குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினத்துக்கு இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நல்ல தினத்திற்கு மன மகிழ்ச்சியான ஒரு தினத்திற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மன நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றிகளை தரும். எனவே திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க. திருமண முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன்கள் உண்டு. வருங்கால கனவுகளை நனவாக்க பயணம் ஒன்றை இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே. உங்களுக்கு நல்ல ஒரு பயணங்களால் நல்ல ஒரு வெற்றிகளும் நல்ல அனுபவங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை தவற விட்டு விடாதீர்கள். இன்றைய தினம் பெரிய செலவுகள் இருக்கு. அதை மட்டும் நீங்கள் சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். எனவே மன மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா
இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு வயலட் கலர் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர் 2 வந்து உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமையுங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் நமது வீடியோவை புது ஒரு எனர்ஜியாக போட்டுட்ருக்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக இருக்குங்க. குறிப்பாக இன்றைக்கி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகள் உங்களது தொழிலில் இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும். சிந்தித்து செயல்படுங்கள், வெற்றிகள் நிச்சயங்க. இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். எனவே உங்களது வாழ்வில் இன்றைய தினம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த டல்லான பிஸ்னஸ் வந்து இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்துக்கிட்டீங்கன்னா இல்வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக இன்பமான ஒரு வாழ்க்கையாக இன்றைய தினம் அமையுங்க. எனவே அனுசரித்து போங்க, வெற்றி நிச்சயம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பழைய நினைவுகளை அசை போட்டு அதன் மூலமாக சோர்வை ஏற்படுத்திக்காதீங்க. அதை இன்னைக்கு தவிர்த்துறது நல்லது. இன்னைக்கு உங்களுடைய காரியங்களில் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா பழைய நினைவுகளை, பழைய தோல்விகளை, பழைய சோகங்களை இன்றைய தினம் மறந்து விடுவது தான் நல்லதுங்க. நீண்ட நேரம் கண் விழிச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய தூக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நேரமாக தூங்கி நேரமாக எழுந்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக தூக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் எல்லாம் தீரும், கவலைகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைய தினம் நமது வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துனீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கும் தினசரி நமது வீடியோவை நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் மொபைலில் பெற முடியும். அதனால் நமது வீடியோவை மிஸ் செய்யாமல் தினசரி பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.